ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது பாருங்கள். அதை நம்மளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தாங்க. தமிழக அரசு சார்பில் இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் நீங்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளாங்க. இப்போ இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ இதுக்கான தகுதிகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஹோம் பேஜில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா மேலே தமிழ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே ஓப்பன் ஆகிடுங்க. இங்கிலீஷில் வேணா இங்கிலீஷை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தாங்க இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கான இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்கான ஃபார்மை விஓ கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல விஓ சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் விஓ கிட்ட டேரெக்டாக அந்த ஃபார்மில் பார்த்தா வாங்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வச்சுருக்க இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாங்க. ஸோ ஒன்று விஓ கிட்ட வாங்குங்க, அல்லது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண இன்கம் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட், அதாவது ஸோ கம்பல்சரி ரேஷன் கார்டு தேவைப்படும். அதேமாரி ஆதார் கார்டு, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லா ஆதார் கார்டுமே தேவைப்படும். ரேஷன் கார்டு கம்பல்சரி தேவைப்படுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீச்சர் என்ன, நீங்கள் தமிழில் படிப்பதற்கு ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாங்க. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2009 முதல் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அனைத்து மக்களுக்கும் உலகத்தரத்தில் மருத்துவ சேவை வழங்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1.40 கோடி குடும்பங்கள் பயன்பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பச்சிளங்குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட 1090 சிகிச்சை முறைகளும் 8 தொடர் சிகிச்சை முறைகளுக்கும் மற்றும் 52 பரிசோதனை முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சிகிச்சை நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இத்திட்டம் பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து வயதினரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி 800 அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். ஸோ 900 தனியார் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சிகிச்சை பெறலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் இலவசமாக நீங்கள் சிகிச்சை பெற்றிருக்கலாம். உங்களுக்கான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தின்படி ஒரு குடும்பம் ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் வரை கட்டணமின்றி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ளாங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் போயிட்டு எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிவிட்டு இதன் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சைக்கான மருத்துவ பட்டியல் இந்த வலைதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்தமான சிகிச்சையெல்லாம் நீங்கள் பெறலாம், எந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஸோ அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ரோல் பெனிஃபிஷரி கவுண்ட். ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, கடைசி 48 மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ரோல்மெண்ட். அதாவது ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஎம் சிஹெச்ஐஎஸ் பிஎம்ஜேஏஒய் அப்ளை ஆன்லைன். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க.
ஸோ கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது குறித்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்டாக வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தலாம். இப்போ பேசிக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு என்ரோல் இதில் போனீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான வெர்ஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படிலாம் இதுக்கு வந்து செக் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான அந்த ஃபார்ம், என்ரோல்மெண்ட்டுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை வந்து பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் போயிட்டு விஓ கிட்ட நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் நீங்கள் சைன் வாங்கிக்கலாங்க. ஏன்னா உங்களால் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன் மூலமாக வாங்க முடியாதுங்க. டேரெக்டாக ஆஃப்லைன் மூலமாக இந்த மாதிரி உங்களுக்கான சைனை வந்து பார்த்தா வாங்கிக்கோங்க. இதே உங்களுக்கு சைன் போதுமானது அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட்டில் போயிட்டு என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாரி இதுக்கு முன்னாடி இந்த கார்டில் உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கார்டு வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான கார்டு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு இந்த வெப்சைட் தான் நீங்கள் போகணும். யூஆர்என் நம்பர், அதாவது அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அல்லது உங்களுக்குன்னு ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரேஷன் கார்டு நம்பரை வச்சும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாங்க. இதை தவிர்த்து வந்து பாருங்கள், உங்கள் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதேமாரி ஜெண்டரை வச்சு சர்ச் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு உங்கள் வில்லேஜ் வைஸ் வச்சா நீங்கள் சர்ச் பண்ணலாம். பின்கோடு வச்சு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போதைக்கு ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா நான் ரேஷன் கார்டு நம்பரை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்தும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேர் இன்னும் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அது அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் புதிய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து வரல அப்படின்னா பழைய ரேஷன் கார்டை வச்சு சர்ச் பண்ண பாருங்கள். ஸோ ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. இதில் கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். பாலிசி நம்பர் என்ன, ரேஷன் கார்டு நம்பர் என்ன, யார் பேரில் இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பாலிசி நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். யார் யார் பேர் அந்த ஸ்மார்ட் கார்டு, அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்குது, அதேமாரி இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சேவைகளுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதை மாரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க எந்த பார்த்தா எந்த விதமான கிளைமே பண்ணல. இதில் போனீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரேட் இ கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த QR கோடு வரது கிடையாது, மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வருதுங்க. இந்த மாதிரி தான் பழைய டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எம்பனல்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எம்பனல்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் என்ன, ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணுறதா இருந்தால் பதிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டயக்னோஸ்டிக் சென்டர் எங்கெங்கே இருக்குது, ஸ்பெஷாலிட்டி வைஸ் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் எங்கே இருக்குது, பேக்கேஜ் லிஸ்ட் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதன் மூலமாக என்னென்னமான சலுகைகள் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு நமக்கு இல்லைங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்டு எண்டு சர்ஜரிஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எந்தமான பேக்கேஜஸ் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இலவசமாக பண்ணுறது. அதேமாரி நம்மை காக்கும் 48க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, பேக்கேஜ் எங்கே இருக்குது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். எல்லா ஆப்ஷன்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. இதிலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கான இந்த ஸ்கீம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தா கார்டை வாங்குவதற்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் போடும். மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.